கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங், வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில். அமெரிக்கா மற்றும் ஈரானிடையேயான நீண்டகால அரசியல் மற்றும் ராணுவ பதற்றம் மீண்டும் உலக கவனத்தை ஈர்த்துள்ளது. அமெரிக்க ஜனாதிபதி டொனால்டு டிரம்ப் ஈரானுக்கு எதிராக மீண்டும் பாரிய தாக்குதல்களை நடத்த தயாராக இருப்பதாக தெரிவித்துள்ள கருத்துக்கள் சர்வதேச அரசியல் வட்டாரங்களில் பெரும் விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. இந்த தாக்குதல்கள் வரும் ராணுவ நடவடிக்கையாக மட்டுமல்லாமல் ஈரானை பேச்சுவார்த்தை மேசைக்கு அழைத்து வருவதற்கான அழுத்த உத்தியாகவும் அமெரிக்கா பயன்படுத்த விரும்புவதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். டிரம்பின் இந்த கருத்துக்கள் மத்திய கிழக்கில் ஏற்கனவே நிலவி வரும் பதற்றத்தை மேலும் அதிகரிக்கும் வகையில் அமைந்துள்ளன. அமெரிக்கா மற்றும் ஈரானிடையேயான உறவு கடந்த பல தசாப்தங்களாகவே ஏற்றத்தாழ்வுகளுடன் காணப்படுகின்றன. குறிப்பாக அணு ஆயுத திட்டம், பொருளாதார தடைகள், பிராந்திய ஆதிக்க போட்டி மற்றும் பல்வேறு ஆயுத குழுக்களுக்கு வழங்கப்படும் ஆதரவு போன்ற விடயங்கள் இரு நாடுகளுக்கும் இடையிலான முரண்பாடுகளை தொடர்ந்து அதிகரித்து வருகின்றன. இந்த நிலையில் டொனால்டு டிரம்ப் தனது சமீபத்திய கருத்துரையில், நாங்கள் அவர்களை மிகவும் கடுமையாக தாக்குவோம், ஒரு கட்டத்தில் அவர்களால் இதை இனி தாங்க முடியாது என்று அவர்களே கூறுவார்கள் என்று தெரிவித்ததாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. இந்த கருத்து அமெரிக்காவின் அடுத்த கட்ட ராணுவ நடவடிக்கைகள் மேலும் தீவிரமடையக்கூடும் என்ற எதிர்பார்ப்பை ஏற்படுத்தியுள்ளது. வெளிநாட்டு ஊடகங்கள் தகவல்களின்படி அமெரிக்க ஜனாதிபதி தனது ராணுவத்திற்கு ஈரானுக்கு எதிராக புதிய தாக்குதல்களை மேற்கொள்ளும் வகையில் தயார் நிலையை அதிகரிக்குமாறு அறிவுறுத்தியதாக கூறப்பட்டிருக்கின்றது. இருப்பினும் இதுகுறித்து அமெரிக்க பாதுகாப்புத்துறை அதிகாரப்பூர்வமாக விரிவான விளக்கத்தை வெளியிடவில்லை. அதனால் தாக்குதலின் காலம், தன்மை அல்லது இலக்குகள் குறித்து உறுதியான தகவல்கள் இன்னும் வெளியாகவில்லை. அமெரிக்காவின் திட்டங்களில் முக்கியமாக ஈரானின் எரிசக்தி துறையை இலக்காக கொண்ட தாக்குதல்கள் இடம்பெறக்கூடும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன. குறிப்பாக மின் உற்பத்தி நிலையங்கள், எண்ணெய் சுத்திகரிப்பு நிலையங்கள், எரிவாயு விநியோக மையங்கள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகள் ஆகியவை முக்கிய இலக்குகளாக கருதப்படுவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டிருக்கின்றன. ஈரானின் பொருளாதார முதுகெலும்பாக எண்ணெய் மற்றும் எரிவாயு ஏற்றுமதி திகழ்கின்றது. உலகின் மிகப்பெரிய எண்ணெய் மற்றும் இயற்கை எரிவாயு வளங்களை கொண்ட நாடுகளில் ஒன்றாக ஈரான் விளங்குகின்றது. எனவே இந்த துறையை பாதிக்கும் எந்த ஒரு தாக்குதலும் நாட்டின் பொருளாதாரத்தை மட்டுமின்றி உலகளாவிய எரிசக்தி சந்தையையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கும். சர்வதேச எரிசக்தி சந்தையில் ஈரானின் பங்கு குறிப்பிடத்தக்கதாக இருப்பதால் அந்த நாட்டின் எண்ணெய் உற்பத்தி அல்லது விநியோகம் பாதிக்கப்பட்டால் உலகளவில் கச்சா எண்ணெய் விலை உயரக்கூடும் என்று பொருளாதார நிபுணர்கள் எச்சரித்திருக்கின்றார்கள். இதன் தாக்கம் எரிபொருள் விலை உயர்வு, போக்குவரத்து செலவு அதிகரிப்பு, பணவீக்கம் மற்றும் உலகளாவிய வர்த்தகத்தில் சவால்கள் போன்ற பல்வேறு துறைகளில் உணரப்படலாம். மற்றொரு புறம் மனித உரிமைகள் மற்றும் சர்வதேச சட்ட நிபுணர்கள் இந்த விவகாரத்தில் தீவிர கவலை வெளியிட்டுள்ளார்கள். பொதுமக்களின் அன்றாட வாழ்க்கைக்கு அத்தியாவசியமான மின் உற்பத்தி நிலையங்கள், குடிநீர் வசதிகள் மற்றும் எரிசக்தி உட்கட்டமைப்புகளை இலக்காக கொண்ட தாக்குதல்கள் சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் அடிப்படையில் போர்க்குற்றங்களாக கருதப்படக்கூடும் என்று அவர்கள் சுட்டிக்காட்டியுள்ளார்கள். குறிப்பாக பொதுமக்கள் வாழ்வாதாரத்தை நேரடியாக பாதிக்கும் உட்கட்டமைப்புகள் மீது நடத்தப்படும் தாக்குதல்கள் மனிதாபிமான நெருக்கடியை உருவாக்கும் அபாயத்தை ஏற்படுத்தும் என்று மனித உரிமை அமைப்புகள் எச்சரித்திருக்கின்றன. மின் விநியோகம் துண்டிக்கப்பட்டால் மருத்துவமனைகள், குடிநீர் விநியோகம், தொலைத்தொடர்பு சேவைகள், கல்வி நிறுவனங்கள் மற்றும் அவசர சேவைகள் அனைத்தும் பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. அதேவேளை சர்வதேச ஆலோசனை அமைப்புகள் ராணுவ இலக்குகளுக்கும் பொதுமக்கள் பயன்படுத்தும் உட்கட்டமைப்புகளுக்கும் இடையே தெளிவான வேறுபாட்டை கடைபிடிக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளன. சர்வதேச மனிதாபிமான சட்டத்தின் அடிப்படையில் பொதுமக்கள் மற்றும் சிவில் கட்டமைப்புகளுக்கு தேவையற்ற சேதம் ஏற்படாத வகையில் அனைத்து தரப்பினரும் செயல்பட வேண்டியது அவசியம் என்று அவர்கள் கூறுகின்றார்கள். இந்த சூழலில் ஐக்கிய நாடுகள் சபை உள்ளிட்ட பல சர்வதேச அமைப்புகள் மத்திய கிழக்கில் நிலவும் பதற்றத்தை குறைப்பதற்காக இரு தரப்பினரும் கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்ள வேண்டும் என்று தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றன. ராணுவ நடவடிக்கைகள் மேலும் விரிவடைந்தால் அது பிராந்திய அளவிலான மோதலாக மாறும் அபாயம் இருப்பதாகவும் அவர்கள் எச்சரித்துள்ளார்கள். மத்திய கிழக்கில் ஏற்கனவே பல்வேறு நாடுகள் மற்றும் ஆயுத குழுக்கள் ஈடுபட்டுள்ள சிக்கலான பாதுகாப்பு சூழல் நிலவுகின்றது. இந்த நிலையில் அமெரிக்கா ஈரான் இடையேயான நேரடி மோதல் தீவிரமடைந்தால் அண்டை நாடுகளும் அதன் விளைவுகளை சந்திக்க நேரிடால் கடல் போக்குவரத்து, சர்வதேச வர்த்தகம் மற்றும் எரிசக்தி விநியோக சங்கிலிகளும் பாதிக்கப்படக்கூடும். ஈரான் இதுவரை அமெரிக்காவின் அழுத்தங்களுக்கு எதிராக பலமுறை கடுமையான பதிலடி எச்சரிக்கைகளை வெளியிட்டுள்ளது. நாட்டின் இறையாண்மை அல்லது முக்கிய உட்கட்டமைப்புகள் தாக்கப்பட்டால் அதற்கு உரிய பதிலடி வழங்க
வழங்கப்படும் என்றும் ஈரானிய அதிகாரிகள் பல்வேறு சந்தர்ப்பங்களில் தெரிவித்திருந்தார்கள். எனவே புதிய தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டால் பதிலடி நடவடிக்கைகளும் தீவிரமடையக்கூடும் என்ற அச்சம் நிலவியிருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாக இருக்கின்றது. சர்வதேச அரசியல் ஆய்வாளர்கள் கூறுவதன்படி ராணுவ அழுத்தம் மூலம் பேச்சுவார்த்தையை முன்னெடுக்கும் முயற்சி சில சந்தர்ப்பங்களில் பலன் அளித்திருந்தாலும் அதே நேரத்தில் எதிர்பாராத விளைவுகளையும் உருவாக்கியிருக்கின்றது. குறிப்பாக மத்திய கிழக்கு போன்ற மிகுந்த பதற்றம் நிறைந்த பிராந்தியங்களில் ஒரு சிறிய ராணுவ நடவடிக்கையே பெரிய அளவிலான மோதலாக மாறும் அபாயம் காணப்படுகின்றது. அமெரிக்காவின் இந்த அணுகுமுறைக்கு ஆதரவாக இருப்பவர்கள் ஈரானின் அணுத்திட்டம் மற்றும் பிராந்திய நடவடிக்கைகளை கட்டுப்படுத்த வலுவான அழுத்தம் அவசியம் என்று வாதிடுகின்றார்கள். ஆனால் விமர்சகர்கள் ராணுவ நடவடிக்கைகள் நீடித்த அமைதியை உருவாக்காது, மாறாக புதிய பதற்றங்களையும் மனிதாபிமான நெருக்கடிகளையும் உருவாக்கும் என்று கூறுகின்றார்கள். இந்த நிலையில் உலக நாடுகள் பெரும்பாலும் ராணுவ நடவடிக்கைகளுக்கு பதிலாக ராஜதந்திர பேச்சுவார்த்தைகளை முன்னிறுத்த வேண்டும் என்ற நிலைப்பாட்டை வெளிப்படுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்கது. பேச்சுவார்த்தை, பொருளாதார ஒத்துழைப்பு மற்றும் சர்வதேச நடுநிலை முயற்சிகள் மூலமே நீடித்த தீர்வை எட்ட முடியும் என்பது பல நாடுகளின் கருத்தாகும். மொத்தத்தில் அமெரிக்க ஜனாதிபதி டொனால்ட் ட்ரம்ப் வெளியிட்டுள்ள புதிய தாக்குதல்கள் தொடர்பான கருத்துக்கள் உலக அரசியல் மற்றும் பாதுகாப்பு சூழலில் புதிய பதற்றத்தை ஏற்படுத்தியிருக்கின்றன. ஈரானுக்கு எதிராக மேலும் ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படுமா அல்லது இருதரப்பும் பேச்சுவார்த்தை வழியில் முன்னேறுமா என்பது தற்போது உலக நாடுகள் உன்னிப்பாக கவனித்து வரும் முக்கிய கேள்வியாக இருக்கின்றது. அதே நேரத்தில் பொதுமக்களின் பாதுகாப்பு, சர்வதேச சட்டத்தின் மதிப்பு மற்றும் பிராந்திய அமைதி ஆகியவை எந்தவொரு ராணுவ நடவடிக்கையிலும் முன்னுரிமையாக இருக்க வேண்டும் என்றும் மனித உரிமை அமைப்புகள் மற்றும் சர்வதேச சமூகம் வலியுறுத்தி வருகின்றமையும் குறிப்பிடத்தக்க ஒரு விடயமாகவே இருக்கின்றது. மத்திய கிழக்கில் நிலையான அமைதி உறுதிப்படுத்தும் முயற்சிகளே உலகளாவிய பாதுகாப்புக்கும் பொருளாதார நிலைத்தன்மைக்கும் முக்கியமாக இருக்கும் என்று அரசியல் ஆய்வாளர்கள் சுட்டிக்காட்டி இருக்கின்றமையும் இங்கு குறிப்பிடத்தக்க ஒரு முக்கியமான விடயமாக கருதப்பட்டு கொண்டுதான் இருக்கின்றது. இவை எப்படி இருக்க, குவைத்தில் உள்ள அமெரிக்க படைத்தளத்தை குறிவைத்து ஈரான் தாக்குதல் நடத்தியுள்ளது. ஈரான் மீது அமெரிக்கா, இஸ்ரேல் இணைந்து தாக்குதல் நடத்தின. இந்த தாக்குதலை தொடர்ந்து இஸ்ரேல் அரபு நாடுகள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. மேலும் ஹார்முஸ் ஜலசந்தியை ஈரான் மூடியது. இதனால் கப்பல் போக்குவரத்து பாதிக்கப்பட்டு சர்வதேச அளவில் கச்சா எண்ணெய் விலை உயர்ந்தது. இதையடுத்து இருதரப்பு பேச்சுவார்த்தையில் உடன்பாடு எட்டப்பட்டது. ஆனால் ஹார்முஸ் ஜலசந்தி வழியாக செல்லும் சரக்கு கப்பல்கள் மீது ஈரான் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக கடந்த 12ஆம் தேதி ஈரான் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. இதனால் இருதரப்பும் இடையே மீண்டும் மோதல் வெடித்தது. இருதரப்பும் அவ்வப்போது தாக்குதல்களை நடத்தி வருகின்றன. அந்த வகையில் யோர்டானில் உள்ள அமெரிக்க படைத்தளம் மீது நேற்று முன்தினம் ஈரான் தாக்குதல் நடத்தியது. இந்த தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் மீது அமெரிக்கா நேற்று தாக்குதல் நடத்தியது. இந்த நிலையில் குவைத் மீது ஈரான் இன்று தாக்குதல் நடத்தியது. குவைத்தில் உள்ள அமெரிக்க படைத்தளத்தை குறிவைத்து ஈரான் ஏவுகணை தாக்குதல்களை நடத்தியிருந்தமையும் கூட சுட்டிக்காட்டத்தக்க விடயமாக தான் கருதப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஆனால் ஈரான் ஏவிய ஏவுகணைகளை குவைத் வான் பாதுகாப்பு அமைப்பு நடுவானில் சுட்டு வீழ்த்தியும் இருந்தது. இந்த மோதலால் மத்திய கிழக்கில் மீண்டும் பதற்றம் அதிகரித்த வண்ணமே இருக்கின்றது. கொழும்பில் சொகுசு அடுக்குமாடி குடியிருப்புகளை வாங்க, அழகான வீடுகளை கட்டிக்கொள்ள ராயல்டி இன்ஜினியரிங் வெள்ளவத்தை IBC ரோட்டில், வெள்ளவத்தை ஃபசஸ் லேனில்.